அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் டு கம்தஸ் வாஸ் படம். அண்ட் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம், படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெஜண்ட் சரவணன் நடித்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற லீடருங்கிற படம் தான் நம்ம பார்க்க போகிறோம். டைரக்டட் பை RS துரை செந்தில்குமார் சார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய நடிச்சிருக்காங்க. ஷியாம் வந்து ஒரு காப்பர் ரோலில் வராரு, ஆண்ட்ரேஜன் ஒரு காப்பர் ரோலில் வராரு, அப்புறம் சந்தோஷ் பிரதாப், பயல் ராஜ்புட், அப்புறம் வந்து இயல் இந்த குழந்தை, இது மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த கதையோட முக்கியமான ஒரு அம்சமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட நான் லீனியர் லைன் தான். லீனியராக போகாமல் நான் லீனியராக போகும். எடுத்தோன்னே அவர் நம்ம லெஜண்ட் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். நம்ம VTV கணேசர் கூட அவரோட ஓனராக இருப்பார். அவர் ஆண்ட்ரியா வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு டவுட் வரும். ஓகே, இதை நம்ம இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆண்ட்ரியா. அதை வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா நம்ம தான் பண்ணிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் லெஜண்ட் சார் தான் வந்து ஆண்ட்ரியா வச்சு அந்த வேலையை வச்சு முடிப்பாங்க, ஆண்ட்ரியாவோட அப்பாவை வச்சு. ஸோ எதனால் இதெல்லாம் பண்ணுறாருங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தெரிய வந்துடும். செகண்ட் ஹாஃபில் தான் வந்து அவர் என்னமா இருந்தார், அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து என்ன ஆச்சு, அவங்க ஒய்ஃபு என்னமா இருந்தாங்க, எப்படி அவங்க சேர்றாங்க கடைசியிலங்கிறது தான் இந்த கதை. ஒரே ஒரு லைன் தான். அது என்ன லைன் அப்படின்னா, தன்னோட சுயநலத்துக்கு வேண்டி அவங்க ஒய்ஃபை காப்பாற்றிட்டு மற்றவங்களை காப்பாற்றணும்னா அது வந்து சுயநலம். அவங்க ஒய்ஃபை காப்பாற்றாமல் அவரை பிடிச்சிருக்கிற ஒரு 42 பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காப்பாற்றினதுனால அவர் வந்து லீடருங்கிறதுனால வந்து பொசிஷன் இருக்கிறாரு. ஸோ அதுதான் இந்த படத்தை லீடர்னு வச்சுருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட சேர்ந்து நடிக்கிற சீன்ஸ் எல்லாம் சரி வேறு லெவலில் வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா லெஜண்ட் சார் வந்து அந்த கெட்டப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு சட்டிலான ஆக்டிங்கு எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு அப்பா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து ஒரு மிடில் கிளாஸில் ஏஜ் மேன் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பவங்களோ அந்த மாதிரி கரெக்டாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த நல்ல ரைட் பண்ணியிருக்கிறாரு RS துரை செந்தில்குமார் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் வைஸு நல்ல வந்து மெருகேற்றி நல்லா நடிக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்த கதைக்கு ஏற்ப தான் எல்லாமே போயிட்டு இருக்கு, தவிர கதை விட்டு எதுவுமே விலகலை. எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா அந்த கடைசியில் வந்து ட்வின் பிரதர்ஸ்னு வருவாங்க. அது வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஓகே, ஒரு மசாலா படம் அப்படின்னா ஓகே, அப்படி இருந்தால் என்ன ஏற்குண்ட ஒரு கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க எனக்கு சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் போயிட்டு இருந்தாரு. அது மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதைக்கு ஏற்ப வந்து கரெக்டாக போட்டிருந்தாங்க. படத்தோட ரன்னிங் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours 16 minutes தான். கரெக்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆண்ட்ரியா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட காப் ரோலில் ஏற்கனவே விஸ்வரூபமில் பார்த்துருப்போம், அது மிலிட்ரி ரோலில். இதில் காப் ரோலெல்லாம் வந்து கணக்கிட்டு போயிட்டாங்க ஆண்ட்ரியா. அதே மாதிரி தான் ஷியாம் ஏற்கனவே தில்லாலங்கடியில் பார்த்துருப்போம். அதே மாதிரி கேரக்டர், அதே மாதிரி கெட்டப்பில் இதுலேயும் வந்து சூப்பராக ஓட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் சந்தோஷ் பிரதாப் சொல்லவே தேவையில்லை, அவர் லெஜெண்ட். அவர்னா வந்து ஆக்டிங் கிங் அவர்னா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் நிறைய அம்சங்கள் இருக்கிறனால எதுக்குமே பஞ்சம் இருக்காது. சரவணன் சார் பார்த்தீங்கன்னா லீடர், சரவணன் சார் பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த மூவியை வந்து கொண்டு போகிறாருன்னு சொல்லலாம்.